குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகிணாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. மாசி மாதத்து தேய்பிறை சதுர்த்தசி கூடிய நாள் மகா சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது. வேதங்களில் சாமவேதமும் நதிகளில் கங்கையும் தேவர்களில் தேவேந்திரனும் ஐம்பூதங்களில் ஆகாயமும் சிறப்பு ஆக விளங்குவதைப் போல விரதங்களிலே சிறந்தது சிவராத்திரி விரதம். சிவபெருமான் திருமால் பிரம்மா காண திருவண்ணாமலையில் பேரொளி பிளம்பாக தோன்றிய ராத்திரியே சிவராத்திரி ஆகும். அரியும் யானும் முன் தேடும் அனற்கிரி அனலகிரி எனும்படி நின்றதால் அரியும் யானும் முன் தேடும் அனற்கிரி அனல கிரி எனும்படி நின்றதால் அவ்வொளி கிளர்ந்த இரவதை சிவராத்திரி ஆயினது. இறைவர் பரவி உய்ந்தனர் அன்னதோர் வைகளிர் பலரும் என கந்தபுராண பாடல்ல பிரம்மதேவர் திருமாலும் நானும் திருவண்ணாமலையில் தேட சிவபெருமான் ஒளிப்பிளம்பாக நின்ற இரவே சிவராத்திரியா. அந்த சிவராத்திரியில் இறைவனை அனைவரும் வழிபட்டு உய்ந்தார்கள். சிவராத்திரி குறித்து மேலும் 2 வரலாறுகள் குறிக்கப்படுகின்றன. உமாதேவியார் தம் வழக்கரத்தால் சிவபெருமானின் திருக்கண்களை மூடி மறைத்த குற்றம் தீர ஆகம விதிப்படி சிவபெருமானை 4 யாமங்களிலும் பூசித்து வழிபட்ட ராத்திரியே சிவராத்திரி என்றும் கூறப்படுகிறது. திருப்பார்கடலில் ஆலாலம் என்னும் கொடிய நஞ்சு தோன்றிய போது சிவபெருமான் அதனை உண்டு தம்மிடத்தில் அதனை அடக்கி அருளிய ராத்திரியே சிவராத்திரி எனவும், அவ்விரவில் தேவர்கள் சிவபெருமானை போற்றி வழிபட்டதைப் போலவே மாந்தரும் வழிபட்டு உய்ய வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது. சிவராத்திரி பற்றிய வரலாறுகள் பலவாறாக கூறியிருந்தாலும் சிவபெருமானுடைய பெருமையை சிவராத்திரியின் போது இறைவனை போற்றி உறங்காது விழித்திருந்து விரதம் இருத்தல் வேண்டும் என்பதுதான் முடிந்த முடிவு, தெளிந்த தெளிவு. சிவராத்திரி போது துயிலோம் என்ற விரதியர் என்பது தாயுமானவர் திருவாக்கு. சிவராத்திரி விரதப் பெருமையை சிவபெருமானே நந்திதேவருக்கு உணர்த்தி அருள, அவரிடம் சூரியன் நந்திதேவருக்கு உணர்த்தி அருள, சூரியன் முருகன், யமன், மன்மதன், இந்திரன், அக்னி, சந்திரன், குபேரன் முதலானோர் இதை அறிந்து தெரிந்து கடைப்பிடித்து நன்மைகள் பலவற்றை பெற்றுள்ளார்கள். இந்த நல் விரதம் தன்னை சிவன் நந்திக்கு இசைத்திட உணர்ந்து செங்கதிரோன் கந்தவேல் கதைக்கை காலன் விற்காமன் கடவுளோர் கண்ணோர் ஆயிரத்தோன் செந்தமிழ் கடவுள் மதி நிதி குபேரன் செப்பிய வரன்முறை நோற்று தன் தம மனதில் விளைந்தன பெற்று தகைபெறு தலைவர் ஆயினர் ஆள் என்று ஒரு பாடல் பாடுவது. திருவாரூரை ஆண்ட முசுகுந்தன் என்ற மன்னனின் வரலாற்றோடு இணைத்து சிவராத்திரியின் பெருமை பேசப்படுகிறது. ஒரு உள்ளுமரத்தடியில் சிவபெருமான் தம் தேவியரோடு அமர்ந்து சிவராத்திரி என்று அளவலாவி கொண்டிருந்த போது அம்மரத்தில் வாழ்ந்திருந்த குரங்கு ஒன்று தானும் தூங்காமல் அவ்விரவு முழுவதும் விழித்திருந்தது. தூக்கம் வராத அக்குரங்கு வில்வ இலைகளை பறித்து அவற்றை சிவபெருமானின் மேலும் உமாதேவியர் மேலும் போட்ட வண்ணம் இருந்தது. ஒரு இனம் புரியாத பக்தி உணர்வே அவ்வாறு செய்ய அக்குரங்கனை தூண்டியது கூட என்று சொல்லலாம். சிவராத்திரியின் 4 யாமங்களிலும் தூங்காமல் இருக்க குரங்கு வீசிய வில்வ இலைகளை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு சிவபெருமானும் அம்முசுக்கலையை முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க திருவருள் புரிந்து அருளினார். இறைவர் திருவருளால் சக்கரவர்த்தியாகும் பேறு பெற்ற குரங்கும் இறைவனை சிவராத்திரியில் பூசித்து தான் பெற்ற திருவருளை உலகம் யாவும் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு முசுகுந்தனாகத்தான் வாழும் காலத்திலும் குரங்கு முகத்துடனே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இறைவரை கேட்டுக்கொண்டான். இறைவரும் அவ்வாறு அருள் புரிய அக்குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக தன் மறுபிறவில் தோன்றி சோழர் குலத்தின் புகழ் இந்திர உலகத்திலும் பரவுமாறு சிறந்த ஆட்சியை புரிந்தன்மையை நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, கந்தபுராணம், கலிங்கத்து பரணி போல நூல்கள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. குருத்ருகன் என்ற ஒரு வேடன் ஒருவன் சிவராத்திரியின் போது அவனையும் அறியாமல் இருந்த விரதமே அவனை மறுபிறவில் குகனாக பிறக்க அருள் புரித்து. ஆக சிவராத்திரியின் மகிமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.